பிறந்த அரவிந்த பாவை நீ வருக. பூமங்கையே வாழி வடிவினையெல்லாம் மலர் மகள் வாழி போற்ற மறையால் வாழி வடித்தடங்கண் மலரவள் வாழி வாரணிந்த முலை மடவாள் வாழி வண்டார் பூமகள் மங்கையே வாழி வாசம் செய் பூங்குழலால் வாழி வில்லை துளைத்த புறவமை வாழி மிதிலை செல்வி வைதேகி வாழி பிராட்டியே வாழி பெருந்தேவி வாழி வேயற்பயந்த விளக்கே வாழி விண்ணோர் தொழுகின்ற வேதமே வாழி வெறியார்ந்த மலர் மகள் வாழி திருவே வருக அருளின் குருவே வருக திருமாலின் திருமகளே வருக அலைக்கடலில் பிறந்த அரவிந்த பாவை நீ வருக. ஆதிலக்ஷ்மி வாழி தனலக்ஷ்மி வாழி தானியலக்ஷ்மி வாழி வித்யாலக்ஷ்மி வாழி கஜலக்ஷ்மி வாழி விஜயலக்ஷ்மி வாழி வீரலக்ஷ்மி வாழி சந்தானலக்ஷ்மி வாழி மகாலக்ஷ்மி வாழி மகாலக்ஷ்மி வாழி மகாலக்ஷ்மி வாழி மகாலக்ஷ்மி வாழி. ఫిల్టర్ కాఫీ చల్లారిపోతుంది. బంజారా ప్రీమియం ఫిల్టర్ కాఫీ డబుల్ ద ఫ్లేవర్ డబుల్ ఓకే. ரெண்டு சீவ வைஷ்ணவர்கள் காஞ்சிபுரத்திலிருந்து ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்துள்ளார்கள். அவர்கள்லாம் காஞ்சிபுர சரித்திரத்தை போய் ஆளவந்தார் இடத்துல சொல்றா. நம்பெருமாளை திருவடி தொழுது ஆளவந்தார் திருவடிகளிலே சேவித்து நிற்க அப்ப இவ சொல்றா, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு யாதவ பிரகாஷர் சொன்னார். அதுக்கு இளையாழ்வார் இப்படி மாற்று கருத்து கூறினார். தசையதா கப்பியாசம் புண்டரீகமேவ அக்ஷினின்னு யாதவ பிரகாஷர் ஒரு அர்த்தம் சொன்னார். அதுக்கு இளையாழ்வார் இப்படி மாற்று கருத்து சொன்னார். இந்த பிணக்கு வலுத்து கொண்டு வருகிறது என்று மட்டிவா போய் சொன்னார். நல்ல வேளை தேவப்பெருமாள் நன்னா பிரயத்தனத்தை ஆரம்பிச்சுட்டார் போல் இருக்கு. இல்லைன்னா இது அவரோடையே வாழ்ந்த அத்வைத பூர்வபக்ஷத்திலே இருந்துட்டார்னா நம்ம சம்பிரதாயத்துக்காக பெருமான் செய்ய போகிறார் என்ன ஆளவந்தார் விஷயத்தை நன்னா புரிஞ்சுட்டு அப்போதல இருந்த கமலம் போலேன்னு இவர் சொல்ல இந்தளத்தில் ஒரு தாமரை பூத்தா போலே தோன்றித்தே உலகமே தாழ்ந்து போய் கொண்டிருக்க இந்தளத்தில் தாமரை பூத்தா போலே அப்படின்னா அடுப்பு குமுட்டியில தாமரை பூத்து பார்த்திருக்கோமா? தாமர குளத்துல தாமரை பூக்கும். எதே போல ஹிரண்யகசிபின் வயிற்றில் பிரகலாதன் தோன்றினானே அது இந்தளத்திலே தாமரை பூத்தா போலே. அத போல இந்த துர்தேசத்தில் துட்ட காலத்திலே ஒரு கலியுகத்திலே இப்பேற்பட்ட மகானுபாவரா சரியா அர்த்தம் சொல்லியிருக்காரே. இதுதான் ஆழ்வாராச்சாரியர்கள் உகந்த அர்த்தம். இவரை இப்போதே நாம் பார்க்க வேண்டும். அவன் உண்டாக பெறுவதே அப்பொழுதே அவரை காண வேணும் என்னும் பேராசையோடே தாமும் முதலிகளுமாக புறப்பட்டு, முதலிகள்னா கிழிய சொல்லியிருக்கேன், பிரதானர்கள் ஆளவந்தாருடைய முக்கியமான சிஷ்யர்களோட ஆளவந்தார் ஸ்ரீரங்கத்திலிருந்து புறப்பட்டு காஞ்சிபுரத்துக்கு எழுந்துள்ளினார். வந்தவுடன் அங்கு இருக்கிற எல்லாரும் வரவேற்கிறார்கள். திருக்கச்சி நம்பிகள் அவருக்கு சிஷ்யர் தானே. அவரை வரவேற்று நேரே பெருமானை திருவடி தொழ அழைத்து போக ஆங்காங்கு சன்னிதானத்துக்கு போறார். அப்புறம் பேரே வையந்தகழி மாளிகை ஏறி காஞ்சி தேவப்பெருமாளை தொழுது அவரிடத்தில் உலகமேத்து மாழியான் தென் அத்தியூரான் என்று அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதனான பேரருளாள பெருமாளையும் பெருந்தேவி தாயாரையும் தொழுதார். அவர்களிடத்திலே கண்ணும் கண்ணீருமாக பிரார்த்தித்துக் கொண்டு மெதுவே மலையிலிருந்து இறங்குகிறார். சமீபத்திலே திருவனந்தாழ்வாரையும் அதற்கு கிழக்காக கரியமாணிக்க தாழ்வாரையும் சேவித்து ஆளவந்தாரும் முதலிகளும் எழுந்தருளி இருக்கிற அளவிலே இப்ப காஞ்சிபுரத்துல எங்கெங்க என்னென்ன சேவிச்சிருப்பீர்கள் கொஞ்சம் ஞாபகப்படுத்திங்க. ஏன்னா அப்பதான் இப்ப சொல்ல போற இடம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு பக்கத்துல வேழமலை ஹஸ்திகிரிக்கு மேல தேவப்பெருமாள் எழுந்துள்ளி இருக்கிறார். மற்றொரு சின்னமலையில் பெருந்தேவி தாயார் எழுந்துள்ளி இருக்கிறார். அந்த திவதேசத்திலே ரெண்டு பக்கம் கோபுர வாசல் உண்டு. ஓர் பக்கம் கோபுரம் பெருமாள் எப்போதும் வெளியே புறப்படும் கோபுரம், அதான் மேற்கு கோபுர துவாரம்.
பশ্சிம கோபுர துவாரம். பெருமாளுக்கு எப்போது சாமான்யமா புறப்பாடு நடந்தாலே மேற்கு கோபுர துவாரத்தில் எழுந்துள்ளிடுவார். நேர் பின்னாடி எழுத்த பக்கம் தாயார் சன்னதி கோபுரம், கிழக்கு கோபுர துவாரம் அநேகமாது எப்போதும் மூடப்பட்டு இருக்கிறது இல்லையோ. கிழக்கு கோபுர துவாரத்தில் கிழக்கு மாடவீதி, 4 பக்கம் மாடவீதி இருக்கு. கிழக்கு மாடவீதி அதுல முதல்ல இருக்கிறது தான் உடையவருடைய திருமாளிகை. இன்னைக்கும் வேணும்னா நீங்க போய் சேவிச்சுக்கலாம். ராமானுஜர் தான் முன்னாசிரமத்தில் சன்னியாசாசிரமத்தடியை போய் சொல்லிட்டு தன்னுடைய கிரகஸ்தாசிரமத்திலே முதல்ல பிரம்மச்சாரியா இருந்தார் ஸ்ரீபெரும்புதூர்ல, அப்புறம் திருப்புட்குழிக்கு எழுந்துள்ளினார், அப்புறம் கிரகஸ்தாசிரமத்தில் காஞ்சிபுரத்தில் தன்னுடைய திருத்தேவியாரோட எழுந்துள்ளி இருந்தார். அப்ப இருந்த திருமாளிகை இன்னைக்கு நம்ம சேவிச்சுக்கலாம். நம்ம நன்னா செப்பனிட்டு நன்கு சம்பிரோக்ஷணங்கள்லாம் பண்ணி ஆச்சரியமா எல்லாரும் போய் அமர்ந்து சேவிக்கும்படிக்கு மகனீயர்கள் சேர்ந்து ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கா. இதுக்கு சொல்ல வந்தேன். அப்ப ஓர்மலை பெரிய மலை, இது க்ஷேத்திரம், சத்தியவிரத க்ஷேத்திரம். மேல விமானம், புண்ணியகோட்டி விமானம். புஷ்கரணி அனந்த சரஸ்ங்கிற புஷ்கரணி. நாம சன்னிதானக்குள்ள நுழையிறோம். நுழைஞ்ச உடனே இடது பக்கம் முதல்ல இருக்கிறது புஷ்கரணி. அதை தாண்டினோம்னா 116 கால் மண்டபம். அங்கதான் பெருமாள் அடிக்கடி எழுந்துருளி இருந்து எல்லா உபச்சாரங்களையும் கண்டருடுவார். அதுக்கப்புறம் துவஜஸ்தம்பம் பலிபீட்டத்தை தாண்டிக்கிறோம். நேர உள்ள போனாதான் பல சமயம் கண்ணாடி அறைக்குள்ள பெருமாள் எழுந்துருளி இருப்பார். அதுக்கு முன்மண்டபத்திலிருந்து திருமஞ்சனம் முதலானவைகள்லாம் நடக்கும் இல்லையோ. பெருமாளுடைய திருநட்சத்திரம் ஹஸ்தம். ஹஸ்த நட்சத்திரம் தோறும் திருமஞ்சனம் நடக்கிறது. அபிஷேக மண்டபம், அபிஷேக மண்டபம்னு சொல்லுவார்கள். அந்த மண்டபத்துல சேவிச்சுனுட்டு மண்டபத்தை பிரதட்சணமா வரணும்னு போனால் அந்த வலப்புற பிரதட்சணத்திலே தான் திருத்தாழ்வரை கரியமாணிக்க பெருமாளுடைய சன்னதி உள்ளது. அந்த சன்னதிக்கு பக்கத்துல தான் இப்ப ஆளவந்தார் எழுந்துருளி கொண்டிருக்கிறார். திருக்கச்செனம்பிகள் வழிகாட்டி கூட்டி போயிட்டு இருக்கார். தாயாரை சேவிச்சாச்சு, பெருமாளை சேவிச்சாச்சு. வலம் வர்றதுக்காக கரியமாணிக்க பெருமாள் சன்னதிக்கு பக்கத்துல வரார். அப்போது பிரதட்சணம் பண்ணி கொண்டு வாரான் இருக்க யாதவ பிரகாசர் தன் சிஷ்யர்களோட அப்ப பிரதட்சணமா வருகிறார். வரத்தை பார்க்கிறார். இவர் ரொம்ப வயோவிருத்தரோல்லி ஆளவந்தார். கண்ணை கவிச்சிருந்து யார் அங்க வருகிறார்கள் என நீண்ட பார்வையை படர விட்டார். இவர்களிலே இளையாழ்வார் யார் இளையாழ்வார்னு அவருக்கு தெரியாது. இன்னும் ராமானுஜர்ங்கிற பெயர் வரவில்லை. இளையாழ்வார்ங்கிற திருநாமத்தோட தான் சுவாமி எழுந்துள்ளி இருக்கார். அப்ப பக்கத்துல இருக்கிற திருக்கச்சிரம்பிகளை பிடிச்சிட்டு இந்த திரள், இந்த கோஷ்டியிலே இளையாழ்வார் யார் என அடையாளம் காட்டும் என்ன ஆளவந்தார் பிரார்த்திக்க ஆயதாச்ச சுவருத்தாச்ச பாகவ பரிகோபமாக என்று சிவந்து நெடுகி வலியராய் ஆஜானு பாகுவாய் நடுவே வருகிறவர் என்ன விண்ணப்பம் செய்ய ஆளவந்தாரும் சந்தோஷத்தாலே பிரசன்ன மதுர கம்பீர நயனங்களாலே பூயோ பூயா செவ்வரியோடே அவரை பார்த்தருளி ஆமுதல்வன் இவனென்னு தத்தேத்தி என் ஆமுதல் வந்து புகுந்து நல்லீன் கவி தூமுதல் பத்தற்கு தான் தன்னை சொன்ன என் வாய்முதலப்பன் என்னும் விசேஷ கடாட்சம் பண்ணியருளி பெருமாளை நோக்கி. அப்பதான் அவர் முதல் முறையா பார்க்கிறார். பூயோ பூயா மறுபடியும் தன்னுடைய குளிர்ந்த கனிந்த பார்வையாலே திரும்ப திரும்ப இளையாழ்வாரை பார்க்கிறார். என்ன நீளமான திருமேனி, கடகடன்னு காடோபூர்வமாய் இருக்கக்கூடிய பளபளன் அகன்னு விருந்திருக்கிற திருத்தோள்கள், சிகாவானாய் நின்றிருக்கிறார். ஒரு திருவனந்தாழ்வானை போலே இடை சிறுத்து திருத்தோள்கள் பருத்து தீர்க்கமான திருக்கண்களோட உயரச்சாத்தின திருவன்காப்போட என்ன ஆச்சரியமான திவ்யமங்கல விக்கிரகம். இப்படி என்ன ராமானுஜர் எழுந்துள்ளிருக்கார். பார்த்தவருக்கு இந்த குழந்தை நன்கு வரட்டும். எப்படி பெருமான் ஆழ்வாரை முதல்வன், இவன் முதல்வனாம், இவனே இந்த சம்பிரதாயத்துக்கு பிரபன்னஜன கூட்டஸ்தன் என்ன பெருமான் நம்மாழ்வாரை அனுகிரகித்தானோ அதை போல ஆளவந்தார் அவரை குளிர கட்டாட்சித்தார். ஆயதாச்ச சுவருத்தாச்ச பாகவ பரிகோபமாக சர்வபூஷண பூஷார்காக கிமர்த்தம் ந விபூஷிதாக. ராமனுடைய திருக்கைகளை சேவித்த ஹனுமான் ஆச்சரியப்படுறார். நீண்டவர்களும் உருண்டவர்களும் இரும்பு உலக்கைகளுக்கு ஒப்பானவைமாய் இதோ முழந்தாள் அளவு நீண்டிருக்கிற திருக்கைகளோட என்ன பேரழகு ராமனுக்கு. இது ஹனுமானுடைய வாக்கியம். அதை போல திருக்கச்சினமைகள் காட்டி கொடுத்தார். நெடுநடுன்னு நீளமா எழுந்துள்ளிருக்காரே. ராமானுஜரை பத்தி இப்ப சொல்ற ஸ்லோகம் காஷாய சோபி கமனீய சிகாநிவேசம் தண்டத்ரயோஜ்ஜலகரம் விமலோபவீதம்னு சொல்லுவார்கள். உத்த தினேசனி பலசதூர்த்த புன்றம் ரூபம் தவாஸ்து யதிராஜ திசோர்மமாக்ரே. அவர் சன்னியாசாசிரமம் எடுத்துட்டப்புறம் இந்த ஸ்லோகம். ஏன்னா அதுல சொல்லச்சே காஷாய சோபி கமனீய சிகாநிவேசம்னு இருக்கொல்லையோ. பெண்ணும் சன்னியாசாசிரமே எடுத்துக்கல, இன்னும் காஷாயமே அவருக்கு வரல. ஆனா பேரடகு வாய்ந்த சுவாமி எழுந்தருள் இருக்க அதை பார்த்து ஆளவந்தார் கட்டாட்சிக்கிறார். இவரை இப்படி கட்டாட்சித்தால் போராது, நின்ற இடத்திலேந்து திரும்ப வேடமலைக்கு ஈசனாய் ஹஸ்திகிரீசனாய் தேவப்பெருமாள் எழுந்தருள் இருந்தாரோ இல்லையோ அவரை பார்த்து கைகூப்பிண்டு சொல்றார். யஸ்ய பிரசாத கலையா பதிர ஸ்ருணோதி பங்கு பிரதாவதி ஜவேன ச பக்தி மூகா அந்த பிரபஷ்யதி சுதம் லபதே ச வந்தியா தம் தேவதேவ வரதம் சரணங்கதோஸ்மி. அந்த
வந்த தேவதேவனான வரதராஜ பெருமானை சரணாகதியாக பற்றுகிறேன். யாருடைய கடைக்கண் பார்வையாலே பேச்சிழந்தவன் பேசுகிறானோ, முடவன் எழுந்து ஓடுகிறானோ, யாரொருத்தன் காது கேளாதவனுக்கு கேட்கிறதோ, எந்தவதுக்கு மலடியாய் வெகுகாலம் புத்திர பாக்கியம் இல்லாமல் இருந்தாலோ குழந்தை பெறுகிறாளோ, யஸ்ய பிரசாத கலையா பங்கு பிரதாவதி பதிர ஸ்ருணோதி ஜவேன ச பக்தி மூகா தன் தேவதேவம் சரணங்கதோஸ்மி. அந்த தேவதேவ பெருமாளை சரணமாக பற்றுகிறேன். தேவப்பெருமாள் கேட்கிறார், உமக்கு என்ன வேணுங்கிறதுக்காக இப்ப சரணாதி பண்றீர்? நீர் தான் எப்பவோ சரணம் பட்டினவர், உமக்கு மோட்சம் உண்டுன்னு சொல்லிட்டோம், இப்ப என்ன விருப்பத்துக்காக பண்ணுகிறீர் என்ன பெருமாள் கேட்ட, தாம் வேண்டும் காமமே காட்டும் கடிது என்னும் சொல்லுகிறபடியே அவ்வவருடைய இஷ்ட காமங்களை தந்துருளுகிற ஆகையாலே அடியேனும் இளையாழ்வாராகிற மகானுபாவர் நம் தரிசன பிரவர்த்தக ராம்படி விசேஷ கட்டாட்சம் செய்துள்ள வேண்டும் என்று தேவரீரை சரணம் புகுந்தேன். இப்போது அடியேனுக்காக சரணம் புகவில்லை. இந்த இளையாழ்வார் நம் சம்பிரதாயத்திற்கு பிரவர்த்தகாச்சாரியராய் ராமானுஜராய் இதிலே தலை சிறந்தவராய் ஆச்சாரியன் ஜெகதாச்சாரியனாக ஆக வேண்டும். இதற்குத்தான் உம்மிடத்தில் பிரார்த்தனை. தேவப்பெருமாள் பெருந்தேத்தியாவையருடைய சேர்த்து மந்தஹாசமான புன்னகை பூத்து ஆம் ஓம் நடத்தி கொடுப்போம் என்ன அப்போதே தலையசைக்க கிருதார்த்தரானார் ஆளவந்தார். நாம் வந்த செயல் முடிந்தது, இனி தேவப்பெருமாள் திருவடிகளிலே ஒப்படைத்து விட்டோம். தேவப்பெருமாள் நிச்சயம் சம்பிரதாய பெருமாள், அவர் தியாகேசன், இந்த சம்பிரதாயத்துக்கு ஏதும் செய்யக்கூடியவர் என்ன ஆளவந்தார் போற உகந்தார். சேவித்து தீர்த்த பிரசாதத்தையும் ஸ்வீகரித்தருளி சடக்கென முதலிகளும் தாமுமாக கோயிலுக்கேற திரும்ப எழுந்துருளினார். அவரை பார்க்கலே பேசலே, ஒரு வார்த்தை பேசலே. ஆளவந்தார் வந்தவர் இளையாழ்வாரை பார்த்து 2 வார்த்தை பேசிட்டு போயிருக்கலாம் இல்லையோ, சந்தர்ப்பம் சரியில்லை, பூர்வபக்ஷி அத்வைத மாயாவி சன்னியாசியோட இருக்கிறார், இப்போது நாம் பேசக்கூடாது என்று கொண்டு அந்த இடத்திலேருந்து விடுவிடுன்னு புறப்பட்டு போயிட்டார். அனந்தரம் இது ஓர் பக்கத்தில் நடக்க நிற்க, அங்கங்க நிற்கான்னு வச்சுக்க வேண்டியதான். எழுந்து நின்னுடாதீங்க, கதையில அங்கேயே நிற்கான்னு அர்த்தம். அப்ப ஓரிடத்துல காட்சி அங்க இருக்கிறச்சே மறுபடியும் காலக்ஷேபம் நடந்து சொல்லியோ, அப்ப அந்த தேசத்துல இருக்கிற ராஜாவனுடைய பொண்ணுக்கு பிரம்ம ராட்சசு பிடிச்சு கொடுத்து, இளவரசிக்கு பிரம்மராட்சசு பிடிச்சு, இந்த ஏகதண்டி சன்னியாசி இருக்காரே அவர் தான் எல்லா பிரம்மராட்சசையும் நன்னா ஓட்டுவார், யாதவ பிரகாஷர் சொன்னா பிரம்மராட்சசு ஓடிப்படும் அப்படின்னு யாரோ ராஜாட்ட சொன்னா, இவர் உடனே ஆள விட்டு அனுப்பினார். பிரம்மராட்சசை யோசிச்சு பார்த்த யாதவ பிரகாஷர் தாராளமா ஓட்டு விடலாம், நான் போக சொன்னேன்னு சொல்லு அப்படின்னு ஒரு சொல்லி அனுப்பிச்சார். ராஜசேவகன் நேர போய் பிரம்மராட்சசர் இடத்துல போய் சொன்னான், அந்த யாதவ பிரகாஷர் உன்னை போக சொன்னார், போகாவிட்டால் அழித்து விடுவார். பிரம்மராட்சஸ் திரும்பி சொல்லித்து, அவரை நான் போக சொன்னேன் என்று சொல்லு என்ன திரும்பி சொல்லுது. ராஜசேவகன் திரும்பி வந்து சொன்ன உடனே, அது என்ன தைரியம் இந்த பிரம்மராட்சசுக்கு, அதை ஓட்டுகிறேன் என்ன தன் சிஷ்யர்களோட புறப்பட்டு வந்தார். அவள் தன்னை அங்கு நின்னும் போக சொன்னேன் என்று சொல்லுங்கோள், ஒத்துக்களது. இவனை திரும்பி போய் சொல்லித்து, நீ ஜபிக்கிற மந்திரம் ராஜகோட்டியிலே மகாமந்திரத்தை ஜபித்துக் கொண்டு பிரம்மராட்சஸின் அருகில் நின்று முட்டி பிடிக்க, பக்கத்துல வந்து ராட்சசத்தை பிசாச்சத்தை ஓட்டுற மந்திரத்தை சொல்லிட்டு அதனுடைய முட்டியை பிடித்து விட்டே நான் பாருன்னு இவர் எட்டி உதைக்க, அப்ப அது திரும்ப சொல்றது, தன் முடக்கின காலை நீட்டி, இவர் இத்தனை பாடுபடுத்தினா அது மடக்கி வச்சிருந்த காலத்தை இன்னும் தாராளமா நீட்டு கொடுத்து, தன் முடக்கின காலை நீட்டி, அடா யாதவ பிரகாஷா, நீ ஜபிக்கிற மந்திரம் நான் அறியேனோ, என்ன அந்த மந்திரத்தையும் சொல்லி நான் இங்க மந்திரத்துக்கும் உனக்கும் போவேனோ, நீ உன் ஜென்மமும் அறியாய் என் ஜென்மமும் அறியாய், நான் யாருன்னு உனக்கு தெரியாது நீ யாருன்னு உனக்கு தெரியாது, நீ சொல்ற மந்திரத்துக்கு பயந்தெல்லாம் நான் போறதா இல்லை அப்படின்னு பிரம்மராட்சஸ் சொல்லித்து, அப்படின்னா நீ யார், உன்னுடைய பிறவி ரகசியம் என்ன, உண்மையை சொல்லுன்னு இவன் கேட்க, உன்னுடைய ஜென்மம் மதுராந்தகத்து ஏரியிலே இருப்பதொரு புற்றிலே ஒரு உடும்பாய் இருந்தாய். இது யாதவ பிரகாசனை பார்த்து சொல்றது, போன ஜென்மத்தில் மதுராந்தகத்தில் ஏரிக்கரையில் புற்றில் உடும்பாக இருந்தாய். பல பக்தர்கள் சீவையிட்டவர்கள் அந்த வழியே கோயிலுக்கு பெருமாளை சேவிக்க சென்றார்கள். திருமலைக்கு எழுந்துள்ளும் போது அங்கே நீராடி அமுது செய்கிற விடத்தே, ஊர்ல இருந்து காஞ்சிபுரத்திலிருந்தோ சென்னப்பட்டினத்திலிருந்தோ திருவல்லிக்கேணில எப்போ வச்சுங்கோ அந்த வழியா மதுராந்தகம் வழியா திருமலைக்கு போயிருக்கா. போற வழியிலே அவர்கள் மதுராந்தகம் ஏரியில தீர்த்தமாடி கொண்டு வந்த பிரசாதத்தை அங்க வச்சுன்னு சாப்பிட்டுருக்கா. சாப்பிட்டுட்டு எப்போதும் மிச்சத்தை கீழே போடுவா. இந்த உடும்பு அதையே சாப்பிட்டுன்றபடியாலதான் இவ்வளவு ஞானியான ஜென்மமா அது எடுத்திருக்கு. அதே போல் நாரான்னு சொல்ற கேட்டுக்கப்போ, ஆகில் நீ பிராமண வர்ணத்திலே பிறந்து யாகம் பண்ண, அதிலே மந்திரலோப கிரியாலோபங்கள் பிறந்து அத்தாலே பிரம்மரக்ஷசானேன். நான் தெரியுமோ, ஒரு அந்தணனா பிறந்து யாகம் பண்ணிட்டு இருக்கிறச்சே மந்திரத்தை குறைச்சேன், கிரியைகளை குறைச்சேன், நிட்டை இல்லாத பண்ணேன், பிரம்மரக்ஷசா பிறந்துட்டேன். இதை பார்த்து நமக்கு இப்ப பயம் வந்துடும். நாம பண்ற எதை கேட்டாலும் ஓஹோ குறைச்சாலே பிரம்மரக்ஷசா பிறக்கணும்னா நாங்க பண்ணதே இல்லையே சுவாமி, ஆபத்தே இல்லை. என்ன பண்ணிட்டு குறைச்சு பண்ணத்தான் ஆபத்து, தொடவே இல்லைன்னா வம்பேல பாருங்க. என்ன பண்ணிட்டா குறைக்க வேண்டாம், மந்திரலோபம் கிரியாலோபத்தோட போச்சு. ஆகில் நீ யாருக்கு போவுதி? அப்ப யாதவ பிரகாஷர் கேட்டார், நீ யாரு சொன்னா வெளியேறுவாய்?
அப்ப திரும்பி சொல்றது, யாரு சொன்னாலா? உன் பக்கத்துல மகானுபாவரதோ இளையாழ்வார் இருக்கிறாரே, அவர் சொன்னால் தான் நான் போவேன் என்னது சொல்ல, நித்த சூரிகள் தலைவராய் இருப்பர்கான் என்ன. இவர் ஆறுன்னு உனக்கு தெரியாது யாதவ பிரகாஷா, நித்த சூரிகளுக்குள்ள தலைவரானவர் தான் வந்து பிறந்திருக்கிறார். இந்த மகானுபாவருடைய சரித்திரம் உனக்கு தெரியாது, அவர் சொன்னால் போகிறேன். அவர் ஆர் என்று கேட்க இளையாழ்வாரை காட்டி, இவர் போகச் சொன்னாராகில் போகிறேன் என்ன. ஆகில் இளையாழ்வீர் நீர் இத்தை போகச் சொல்லும், அப்படின்னா நீ இவரோட போகச் சொல்லும்னா. அப்ப இளையாழ்வார் சொல்ற, நீ இவளை விட்டு போ கூட்டுடுனார். அது சரி, நான் போறேன், அதை பத்தி இல்லே, ஒன்னு செய்யும், உம்முடைய திருவடிகளை எடுத்து என் தலையில் வைத்தால் போகிறேன். உம்முடைய திருவடித்தாமர்களை என் தலை மேலே வைத்தால ஒழிய போகேன் என்ன. இவரும் உகந்த அப்படியே செய்துள்ள, அதுவும் சந்தோஷமா சிரித்து நான் போறேன் அப்படின்னு கிளம்பித்து. நீ போனாங்கிறதுக்கு சாட்சி வச்சுட்டு போறேன்னு சொல்லிட்டு நாளைக்கும் பிரம்மரட்சசு பிடிச்சுட்டே இருந்துச்சுன்னா அப்புறம் திரும்ப திரும்ப எத்தனை தர ஆச்சாரியனை கூட்டின்னு வருது. நீ போனாங்கிறதுக்கு சாட்சி சொல், இவ்வரசிலே நான் இருப்பேன், இப்போது இவ்வரசை முறித்து கொண்டு போகிறேன். பக்கத்துல ஒரு அரச மரம் இருந்தது, அரச மரத்துல தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அரச மரம் தட்டால்னு இப்ப வெடிச்சு கீழே விழுந்து நாசமாயிடும், நானும் போயிட்டேன்னு அர்த்தம் என்ன சொல்லிட்டு அது புறப்பட்டு போச்சு. அனந்தரம் இப்படி சரித்திரம் நடந்து மேலும் காலக்ஷேபம் நடந்து கொண்டிருந்தது. ஆளவந்தார் கோயிலிலே ஒரு நாள் வியாக்கியான சமயத்திலே இலிங்கத்திட்ட புராணத்தீரம் என்கிற பாட்டு பிரஸ்துதமாக, இலிங்கத்திட்ட புராணத்தீரும் சமணரும் சாக்கியரும் மலிந்து வாதி செய்வீர்களும் மற்றும் தெய்வமாகி நின்றான். மலிந்து சென்னல் கவரி வீசின் திருக்குறுகூர் அதனுள் பொலிந்து நின்ன பிரான் கண்டீர், ஒன்னும் பொய்யில்லை போற்றுமினே என்று நம்மாழ்வாருடைய ஒன்னும் தேவும் பாசுரம். இந்த பாசுரத்தை சொல்லிருக்கிறச்சே ஏதேதோ சித்தாந்தங்கள் உலகத்தில் மலிந்து போய்விட்டன. வேதத்தை ஏற்காதவன், வேதத்துக்கு தப்பான அர்த்தம் சொல்றவன், இப்படி இருக்கும் போது என்று இந்த சம்பிரதாயத்தை யார் காக்க வரப்போகிறார்களோ என் ஆளவந்தார் கோட்டியில் எல்லாரும் வருத்தப்பட்டு கொண்டிருக்க ஆளவந்தார் பிரார்த்தனை, ஹே வரத, அடியனுடைய சரணாகதி பிரார்த்தனையை தேவரீர் தான் பயனளிக்க வைக்க வேண்டும். பெருமாளும் சரி என்ன திருவுள்ளத்திலே கொண்டார். அப்போது நடந்தது. பின்பு யாதவ பிரகாசனும் மீளவும் ஒரு நாள் கிரந்தன் நடத்தான் இருக்க செய்தே. யாதவ பிரகாசன் திரும்ப காலக்ஷேபம் சொல்லிட்டு இருக்கச்சே, சர்வங்கல் விதம் பிரம்ம நேகநானாஸ்தி கிஞ்சன இத்தியாதி வாக்கியங்களை அத்வைதபரமாக யோசித்து ஜீவ பிரம்மணோகோ ஐக்கியம் பிரதிபாதிக்க. சர்வங்கல் விதம் பிரம்ம, இது இத்தனையுமே பிரம்மம், ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணு என்ன, ஜீவ பிரம்ம ஐக்கியம், அதான் வஸ்துவே ஒண்ணுன்னு ரொம்ப நாள் பார்த்தோம் இல்லையோ, ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று என்ன அவர் சொல்ல போக, அது எப்படி ஒன்றாக முடியும், அது வேறு இது வேறு என்று நிராகரித்து இவர் வாக்கியங்களை விசிஷ்டாத்வைத பரமாக யோசித்த அர்த்தம் சொல்ல, அவனும் ரொம்ப கோபம் ஏற்பட்டு, இன்று தொடங்கி என்னிடம் வாசிக்க வேண்டாம், உம்முடைய புத்திக்கு தகுதான ஆச்சாரியனை தேடிக்கொள்ளும் என்று சொல்ல, ரெண்டு பேருக்கும் பிணக்கு வந்துடுத்து, முறிஞ்சாயிடுத்து. அப்ப இனிமே காலக்ஷேபம் நடக்கலே. இவரும் அதிப்பிரீத்தியோட மீண்டு நம் திருமாளிகையிலே வந்து திருத்தாயாருக்கு செய்தியை சொல்ல தன்னுடைய வயசான தாயாரிடத்துல வந்து விண்ணப்பிக்கிறார். இனிமே அவர் காலக்ஷேபம் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டார், எனக்கு எப்படி பொழுது போகிறதுன்னு தெரியல, நான் என்ன பண்ணணும் என்று தாயாரிடத்துல கேட்க அவர் சொல்றா, வாரியர் பிள்ளாய், இதுவரைக்கும் நீர் படித்தது போதும். அவ சொன்ன நல்ல வார்த்தை, இதைத்தான் எப்ப நம்ம தாயார் சொல்லுவார் நம்ம கேட்டுட்டே இருக்க முடியும். பிள்ளாய், இதுவரைக்கும் நீர் படித்தது போரும். என்ன அர்த்தம்? படிச்சதுக்கு பிரயோஜனத்தை பாருன்னு அர்த்தம். படிச்சுட்டீர், கற்க கஷடர, நல்லா படிச்சாச்சு, கற்ற பின் நிற்க அதற்கு தக, கற்றதற்கு ஒரே நிற்றல் யாது, கற்றதற்கு அனுஷ்டானம் கைங்கரியம் பண்ணுதல். பகவானுக்கும் பாகவதர்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் கைங்கரியம் பண்ண முடியும். அதனால திருத்தாயார் சொல்றார், நேர திருக்கச்சி நம்பி பேரொழாளுக்கு அந்தரங்கராய் இருக்கிறார். திருக்கச்சி நம்பிகள் தான் திருவாலவட்ட கைங்கரியம் பண்ணி ரொம்ப நெருக்கமானவரா இருக்கார். நீர் அவரை சேவித்து அவர் என்ன சொல்றாரோ அதன்படிக்கு கேளும். திருக்கச்சி நம்பி வேளாளர் குலத்திலே பிறந்தவர். அவரை ஊர் பக்கத்தில் வைஷ்யர் என்று சொல்லுவாரும் உண்டு. அல்ல என்று சொன்னாலும் மிகச்சிறந்த பக்தர், வைஷ்யராக அவதரித்தவர். வேளாளர் குலத்துல தான் நம்மாழ்வாரே திருவதாரம் பண்ணிருக்கார். மாசி மாசம் மிருகசீர்ஷ நட்சத்திரத்திலே பூவிருந்தவல்லி திவ்யக்ஷேத்திரத்தில் அவதரித்தவர். தினப்படி பெருமாள் கட்சிக்கு வாய்த்தான் மண்டபத்தில் எழுந்துள்ளிருப்பார். காஞ்சி தேவப்பெருமாள் கைங்கரியம் பண்ண பூந்தமல்லியிலேருந்து போவார். இங்கிருந்து போய் விசிறி வீசுவார். கட்சிக்கு வாய்த்தான் மண்டபம் கேள்விப்பட்டிருப்பேன். மலைக்கு மேலே ஒரு பக்கம் ரொம்ப பிரசித்தமா சொல்லணும்னா பள்ளி, எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம். அது பள்ளியை சேவிச்சுட்டு பிரதட்சமா வரும் பாருங்க, அங்க இருக்கிறதா 4 கால் மண்டபம், கட்சிக்கு வாய்த்தான் மண்டபம். அந்த மண்டபத்துல தேவப்பெருமாள் எழுந்துள்ளி இருப்பாராம். இவர் நித்தியம் திருவாலவட்ட கைங்கரியம் விசிறுகிற கைங்கரியம் பண்ணுவாராம். இவரோட பேச்சு கொடுத்து நாட்டு நடப்பு எப்படி இருக்கு அப்படின்னு தேவப்பெருமாள் இவர் மூலமா தான் தெரிஞ்சுப்பாராம். அப்படின்னா எவ்வளவு நெருக்கமா இருக்கணும். நீர் அவரிடத்துல போய் கேளும். சுவாமி போனார், அவரிடத்துல கைகூப்பி கொண்டு தழுதழுத்து கிரியதாமிதி மாம் பத, என்னை ஏதேனும் கைங்கரியத்தில் நியோகிக்க வேணும். அந்த சுவாமி சொல்றார், யோசித்து உமக்கு உயர்ந்த கைங்கரியமா கொடுக்கிறேன். ஏற்கனவே பெருமாள் உமக்கு காட்டின கைங்கரியம் தான். பேரொருளாளருக்கு சாலை கிணற்று தண்ணீர் உகப்பாய் இருக்கும்.
சாலை கிடத்திலேருந்து தண்ணீர் கொன்றத கைங்கரியத்தையே உமக்கு நிரந்தரமா கொடுத்துடுறேன், அதே கைங்கரியத்தை பண்ணிடுறோம். திருவாராதன காலத்துக்கு உதவும்படி முன்பு போலே பிரதிதினம் ஒரு குடம் திருமஞ்சனம் கொண்டு வந்து சமர்ப்பியும். நித்தப்படி ஒரு குடம் திருமஞ்சனம் கொண்டு வரோம். தேவபெருமாள் ரொம்ப ஆனந்தப்படுவார், உமக்கு வேண்டியது அத்தனை நல்குவார் என்று திருக்கட்சி நம்பிகள் சொல்ல சுவாமி கைங்கரியத்தில் ஈடுபட்டு இருந்தார். ஆளவந்தாருக்கு அந்திம தசை நெருங்கிற்று. இனி நம்மால் இந்த பூலோகத்தில் இருக்க முடியாது, திருமகள் கேள்வனோட சேர்ந்தால் தான் நமக்கு வாழ்வு, இனி இந்த நரகத்தில் நாம் வாழ முடியாது, ஒன்னும் மாயம் செய்யல் என்னையேன்னு சொல்லி பெருமானிடத்தில் பிரார்த்திக்க போகிறார். தன்னுடைய முதலிகள் எல்லாரையும் கூட்டி வச்சுக்கிறார். எல்லாருக்கும் ஒரே வருத்தம், நீர் எழுந்துருள் விட்டார், நாங்களும் இந்த ஊரை விட்டே தொலைஞ்சிடுவோம், நாங்க உலகத்தை விட்டே புறப்படுவோம், உயிரமாய்த்துக் கொள்வோம். ஆழ்வார் திருவரங்க பெருமாளரையர், அவருடைய திருக்குமாரர் பெரிய நம்பிகள், பெரிய திருநம்பிகள், திருக்கோட்டியூர் நம்பிகள், இவர்கள் எல்லாரும் கூடியிருந்து பேசிட்டு இருக்கா. நமக்கு உன் பிரிவு சகிக்காது, நாமும் உயிரமாய்த்துக் கொள்வோம். ஆளவந்தார் சொல்றார், இத போல ஏதேனும் தவறான செய்கையில் ஈடுபட்டால் அப்ப உங்களுக்கு சீவைஷ்டவத்துல நம்பிக்கையே இல்லைன்னு அர்த்தம். ஒருத்தன் பரமோதத்துக்கு போகிறான் என்னால் ஆனந்தப்படுபவன் சீவைஷ்டவனே தவிர அதை கண்டு துக்கப்படலாமா? நாம் போறதை கண்டு நீங்க தப்பான எதெல்லாம் ஈடுபட்டீங்கன்னா அப்ப பெரிய பெருமாள்கிட்ட உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, பெரிய பெருமாளுக்கு திருவாராதனை நடக்கிறது உங்களுக்கு பிடிக்காது, ஒருத்தர் மோட்சத்துக்கு போறது உங்களுக்கு பிடிக்காதுன்னு வச்சுப்பேன். ஆகையால் இதை போல் அசட்டுத்தனம் செய்யக்கூடாது. பெரிய பெருமாள் திருவடிகளின் கீழே வீணையும் கையுமாய் சேவித்திருக்கும் திருப்பாணாழ்வார் விக்கிரகத்தை பாதாதி கேசாந்தமாக சேவித்துக் கொண்டு போருங்கோள். அப்ப ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர் கேட்கிறார், நாங்கள் யாரை பற்றி இருக்கணும்? எது எங்களுக்கு அந்திம காலத்துக்கு தஞ்சமான வார்த்தை? இதோ பெரிய பெருமாள் திருவடிகளில் திருப்பாணாழ்வார் கையும் வீணையுமாக நின்று அந்தரங்க கைங்கிரம் என்றிருக்காரு. திருப்பாணாழ்வார் திருவடிகளே சரணம் என்று எப்போது நினைத்துக் கொண்டிருங்கள் என்ன ஆளவந்தார் தன் சிஷ்யர்களுக்கு சொன்னார். இறுதியாய் பெருமாளையும் சேவித்துக் கொண்டு அர்ச்சக முகேன பிரார்த்தித்துக் கொண்டு அங்கிருந்த கைங்கிரபர்கள் அனைவரிடத்திலையும் அபராத க்ஷாமணம் பிரார்த்திச்சுக்கிறார். நான் இருந்த காலத்தில் உங்கள்கிட்ட என்னெல்லாம் அபராதம் பண்ணிருக்கேனோ அனைத்தையும் நீங்கள் எல்லாரும் பொறுத்துருள வேண்டும் என்று பிரார்த்திக்க, அந்த சமயத்தில் பெரிய பெருமாளுடைய திருமுடியில் இருந்த புஷ்பமும் கீழே விழ பணிமுகல் சேவிக்க, அதாவது திருவோலக்கத்தேர எழுந்துருளி கிருத்தாஞ்சலி புடராய் சேவித்து நிற்க பெரிய பெருமாளின் நினைவிருந்து திருவரங்க பெருமாள் அரையரே அருள் பாடிட்டருளி இவரும் பரமோதத்துக்கு புறப்படுறதுக்கு தயாராயிட்டாரோ இல்லையோ, அந்த சமயத்தில் பெருமாள் ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையரை கூப்பிட்டு சூழ்விசும்பணிவுகள் 10 பாட்டை தாளமிசைத்து பாடும். அதுதான் நம்மாழ்வார் சூழ்விசும்பணிகள் அர்ச்சிராஜ் மார்க்கத்தின் மூலம் புறப்பட்டு மோட்சத்துக்கு போறச்சே பாடின பாட்டு. சூழ்விசும் பணிமிகில் தூரியம் முழக்கின ஆழ்கடல் அலைதிரை கையடி தாடின ஏழ்பொழிலும் வளமேந்தி என் அப்பன் வாழ்புகழ் நாரணன் தமரைக் கண்டு வந்தேனுட்டு ஓரொரு லோகமா தாண்டி வைகுந்தத்துக்குள்ள ஆழ்வார் நுழைகிறார். அதே 10 பாசுரத்தை சேவிக்க ஆசனத்தில் அமர்ந்தார். பத்மாசனத்தில் எழுந்துள்ளிருந்து தன் ஆச்சாரியனுடைய திருவடிகளை தியானித்துக் கொண்டு தன் சிஷ்யர்களுக்கெல்லாம் நல்ல வார்த்தைகளை உபதேசம் பண்ணிவிட்டு பெருமானுடைய அனுகிரகத்தாலே ஆளவந்தார் திருநாட்டை அவதரித்தார். அங்கு சென்று சேர்ந்தார். அயன் கண்ட வைகாசி திருநாளில் ஓர் அவபிரதத்தன்னு ஆளவந்தாறு நீராடி போய் பெரிய பெருமாளை திருவடி தொழச் சென்று வைகாசி மாசம் 6ஆம் தேதி சிரவண நட்சத்திரத்தன்று அபிஜின் முகூர்த்தத்திலே முதலிகளில் சேஷம் அங்கீகரித்து ஆழ்வார்களை சரணம் புகுந்து ஆச்சாரியர்கள் முதலிகள் ஸ்தானத்தார் முதலாக எல்லாரையும் அழைப்பித்து க்ஷமை வேண்டிக் கொண்டு நம் அபராதத்தை எல்லாம் பொறுத்தருள வேண்டும்னு சொல்லி அனைவரிடத்திலையும் வேண்டிக் கொண்டு ஆச்சாரியனை நினைத்துக் கொண்டே பிரம்மவல்லி புருகுவல்லி புருள் சூக்தம் அர்ச்சிராதி சூழ்விசும்பணிவிகள் முதலான முதலிகள் சேவிக்க திருச்சங்கு பணிமாற சகல வாத்தியங்களும் முழங்க ஆளவந்தார் பிரம்மரந்திரத்தாலே பேதித்துக் கொண்டு திருநாட்டை அலங்கரித்தார். ஆளவந்தாரை கொண்டு போய் திருக்கரம்பனூர் துறையிலே காவிரிக்கரையிலே எழுந்தருள பண்ணி அந்திம கிரியைகளை பண்ணுவதற்கு எல்லாரும் வந்து சேர்ந்தார்கள். ஆளவந்தாரை கொண்டு போய் அங்க எழுந்தருள பண்ணியாச்சு. இதற்கு குறுக்க ஒன்று நடந்தது. ஆளவந்தாருக்கு இந்த தசை ஏற்படுவதற்கு முன்பாக இந்த சம்பிரதாயத்துக்கு யார் அடுத்தாச்சாரியன்கிற கேள்வி பிறந்து அன்று நாம் இளையாழ்வார கட்டாட்சித்தோமே, அவரை ஸ்ரீரங்கத்துக்கு அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று நினைத்து பெரிய நம்பிகளை கூப்பிட்டு நீர் கடுகப்போம், காஞ்சிபுரத்தை அடையும், இளையாழ்வாரை அழைத்துக் கொள்ளும், அவரை அழைத்துக் கொண்டு ஸ்ரீரங்கத்துக்கு வாரும், இங்கு அவரை தரிசன ஸ்தாபகராக பண்ணுவோம் என் ஆளவந்தார் சொல்லி பெரிய நம்பிகளை அழைத்து அனுப்பிவிட பெரிய நம்பிகளும் வழுநடுக காஞ்சிபுரத்துக்கு வர காஞ்சிபுரத்திலேந்து இவர் எழுந்துருளப் பண்ணி கொண்டு திரும்ப போவதற்குள்ளாக ஆளவந்தார் திருநாட்டை அலங்கரித்து விட்டார். திருக்கரம்பன் துறையில் சேவிக்க முடிந்தது. இதுவரை ஆளவந்தாரை நேரே சேவித்து உபதேசம் பெறும் பாக்கியத்தை ராமானுஜர் இழந்தே போனார். ஆளவந்தாருடைய திருநட்சத்திரம் ஆடியில் உத்தராடம். அவருடைய தனியன் யத் பதாம்போருக தியான வித்வஸ்தாசேஷ கல்மஷா வஸ்துதாம் உபயாதோகம் யாமுனேயம் நமாமித்தம்.
ராமானுஜர பெரிய நம்பிகள் எப்படி போய் சந்திச்சார், எப்படி அழைத்து கொண்டு வந்தார், வந்தவர் ஆளவந்தார தரிசிக்க மாட்டாமையாலே பெரிய பெருமாளையே சேவிக்காம காஞ்சிபுரத்துக்கு திரும்பி வந்துட்டார். மேற்கொண்டு கூறத்தாழ்வான் முதலியாண்டான் சேர்ந்தது, இவர் பெரிய நம்பிகள் ஆசிரியத்து முதலாந்தகத்தில் பஞ்சசம்ஸ்காரம் பெற்றுக்கொண்டது, ஸ்ரீரங்கத்துக்கு வந்து சேர்ந்து உடையவர்ங்கிற பட்டம் பெற்று ஜெகதாச்சாரியனாக எழுந்தருள் இருந்தது. இந்த சரித்திரங்களை எல்லாம் நாளைக்கு பார்த்துருவோம். राधे 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 गोविंद, राधे 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 गोविंद, राधे 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 गोविंद, राधे 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 गोविंद। हरे वृंदावन चंद्र, वृंदावन चंद्र, अनाथ नाथ दीन बंधो दीनबंधो राधे गोविंद, अनाथ दीनबंधो राधे गोविंद। नंद मुकुंद नवनीत चोर राधे गोविंद, नंद मुकुंद नवनीत चोर राधे गोविंद, नंद मुकुंद नवनीत चोर राधे गोविंद, नंद मुकुंद नवनीत चोर राधे गोविंद। हरे अनाथ दीनबंधो राधे गोविंद, अनाथ दीनबंधो राधे गोविंद। हरे राधे 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 गोविंद, हरे राधे 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 गोविंद। वेणु विलोला विजय गोपाल राधे गोविंद, वेणु विलोला विजय गोपाल राधे गोविंद। हरे वृंदावन चंद्र, हरे वृंदावन चंद्र, अनाथ नाथ दीनबंधो राधे गोविंद, अनाथ दीनबंधो राधे गोविंद। राधे 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 गोविंद, राधे 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 गोविंद। हरे वृंदावन चंद्र, हरे वृंदावन चंद्र, अनाथ दीनबंधो राधे गोविंद, अनाथ दीनबंधो राधे गोविंद। भक्तवत्सला भागवत प्रिय राधे गोविंद, भक्तवत्सला भागवत प्रिय राधे गोविंद। हरे वृंदावन चंद्र, हरे वृंदावन चंद्र, अनाथ दीनबंधो राधे गोविंद।